அவுட்புட்டு. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு நார்மலாக தெரியும் பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா வந்து ரியல் பவர் டிவைட் பை ரியாக்டிவ் பவர். இது வந்து ஒன் மார்க்ல கேட்பாங்க. ஒன் மார்க்ல கேட்பாங்க காஸ் பை இஸ் ஈக்குவல் டு கேடபிள்யூ பை கேவிஏ அப்படின்னு கேட்பாங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. இல்ல இத அந்த கொஸ்டின்ல கீழே கொடுத்துருப்பாங்க நிறைய அது ஃபார்முலா கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதுல கேவிஏ மேல இருக்கும், கேடபிள்யூ கீழே இருக்கும். மாத்தி போட்டுற கூடாது. காஸ் பைனா கேடபிள்யூ பை கேவிஏ இதை கரெக்டா போட்டீங்கன்னா அவங்களுக்கு 1 மார்க். இதுல மெயினா இந்த டிராயிங் பார்த்துக்கோங்க. இந்த டிராயிங்கை வச்சு தான் ப்ராப்ளம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த இதுல பாத்தீங்கன்னா மேல தான் வந்து கிலோவாட் வரணும், இதுக்கு ஆப்போசிட் வந்து கேவிஏ வரணும். இந்த ரைட் ஆங்கிள் வர்றது பாத்தீங்கன்னா கேவிஏஆர். கிலோவாட்னா ரியல் பவர், கேவிஏனா ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர், சாரி அப்பரண்ட் பவர், கேவிஏஆர்ன்றது ரியாக்டிவ் பவர். எஸ் எஸ். ஒரு டிராயிங் மேல ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே வந்து கிலோவாட்ன்றது மேல தான் வரும். பவர் ஃபேக்டர் வேரியாவ கேவிஏஆர்ன்றது ரியாக்டிவ் பவர். ரியாக்டிவ்னா என்னங்க, நம்ம கெபாசிட்டர் ஆட் பண்ணும்போது ரியாக்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு கெபாசிட்டர் பேங்க் நீங்க ஆட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கேவிஏ வந்து கம்மியாயிட்டே போகும். கேவிஏஆர் கம்மியாயிட்டு போகும். புரியுதுங்களா? எஸ் சார். சோ நாளைக்கு சம்ஸ் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பவர் ஃபேக்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பவர் ஃபேக்டர் அவங்க கொடுத்துருவாங்க, அதுக்கு கேவிஏஆர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கேவிஏ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஸ் பை ஈக்குவல் டு கிலோவாட் பை கேவிஏ. இப்போ நமக்கு கிலோவாட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா காஸ் பை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். காஸ் பை இன்டு கேவிஏ மல்டிப்ளை பண்ற மாதிரி. ஓகே. இந்த பேசிக்கா இந்த ஃபார்முலா வச்சுட்டு நம்ம எந்த வேல்யூலயோ அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? ஆமா, அதே வச்சிருந்தேன்னா கேவிஏ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வைஸ் வெர்சா ஃபார் ஆல். ஆமா. இதுல பாக்குறது உங்களுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். சம் போடும்போது தான் ஃபார்முலாஸ் எப்படி அப்ளை பண்றதுன்றது இருக்கும். நமக்கு பவர் ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நம்ம டைரக்டா அப்ளை பண்ணிடலாம். பவர் ஃபேக்டர் கொடுக்காதப்ப இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த மூணு ஃபார்முலா கேவிஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிலோவாட் ஸ்கொயர் பிளஸ் கேவிஆர் ஸ்கொயர். கேவிஆர் ஈக்குவல், அதாவது கேவிஏ இது நம்ம மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல, ட்ரிக்னாமெட்ரியில இந்த பக்கம் பெருசா இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். எஸ் எஸ். அதுதாங்க கேவிஏஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேவிஏ மைனஸ் கிலோவாட் ஸ்கொயர். கிலோவாட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேவிஏ ஸ்கொயர் மைனஸ் கேவிஏஆர் ஸ்கொயர். இது நமக்கு பவர் ஃபேக்டர் தெரியாத பட்சத்தில் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் சிம்பிள் ஒன்றும் இல்லை. கேவியை வந்து எப்போதும் ப்ளஸில் இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்களோ அதை வச்சு இது பண்ணிங்க. மைனஸில் வராது, கேவிஏ மட்டும் மைனஸில் வராது. ஓகேவா கார்த்தி? ரைட்டுங்க. ஓகே, கேவிஏ வந்து ப்ளஸில் எப்போதுமே ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி வச்சிங்க. ரெண்டுமே மாறும். கேடபிள்யூ ஸ்கொயர் வருதா, கேவிஏ கண்டுபிடிக்கிறோமா, மைனஸில் வரும். அதே உள்ள ஃபார்முலா சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே ஓகே, உங்களுக்கு வந்து சிம்பிள். இது வேற ஒன்றும் இல்லை. நம்ம என்னன்னா காஸ் பை அவர் நம்ம யூஸ் பண்ற இடத்துல பார்த்துருப்பீங்க. 0.95 இருந்துச்சுன்னா பவர் ஃபேக்டர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ கம்மியா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பவர் ஃபேக்டர் வந்து ஒரு 0.95லேருந்து 1க்கு யூனிட்டிக்கு கொண்டு போறோம்னு வச்சுங்க. அப்போ கெப்பாசிட்டி பேங்க நம்ம ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 500 கேவிஆர் தான் போட்டிருக்கான்னு வச்சுங்களேன். ஒரு இன்னொரு 250 கேவிஆர் ஆட் பண்ணா 0.95லேருந்து என்ன கொண்டு போகலாம், அதை 0.99 1 யூனிட்டி கொண்டு போறோம்னு வச்சுங்க பவர் ஃபேக்டர். அப்போ உங்களுக்கு வந்து கேவிஆர் ஆட் பண்றோம்ல, அப்ப டிமாண்ட் கம்மியாகும். அதே மாதிரி டிமாண்டை கம்மி பண்ணா நம்ம காஸ்ட் பில் கட்டுறது கம்மியாயிடும். ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். பவர் ஃபேக்டரை நம்ம 0.95 இல்லை 0.97 இருக்கு, அதான் 1க்கு கொண்டு போறோம், இல்லை 0.99 எடுத்துட்டு போறோம்னு சொன்னா நம்மளுக்கு டிமாண்டை கம்மி பண்ணலாம். ஒரு 1500 இருக்கிற டிமாண்டை 1000க்கு கொண்டு போகலாம். இப்போ 1000 கொண்டு போனால் 1000க்கு மட்டும் நம்ம பில் கட்டினா போதும். அது போல. ஸோ இதை நம்ம எப்படி பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்றப்ப கேவிஏ டிமாண்டை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் கான்செப்ட்.
இந்த கேவிஆர் வந்து ஓகேங்க சார், சொல்லுங்க. இம்ப்ரூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதாவது கேவிஆர் எவ்வளோக்கு நம்ம குறைக்கிறோமோ ம். கேவிஆர் வந்து குறையுங்க. கேவிஆர் குறையும் போது கேவி உங்களுக்கு மேக்ஸிமம் டிமாண்ட் கேடபிள்யூ வந்து க்ளோஸ் டு கேவிஏ வரும். அதுதான் பவர் மீட்டர். ஓகே. மேக்ஸிமம் டிமாண்ட் ரெக்கார்ட் ஆகிறது வந்து கம்மியாகும். ஓகே. அடுத்தது ரெக்வயர்டு கேவிஆர். கேவிஆர் ப்ரோ ரெக்வயர்டு எனக்கு சின்ன கண்டுபிடிக்கிறது டவுட், ஃபார்முலா. ப்ராக்டிக்கலாக ஒரு டவுட். ஸோ இந்த பவர் ஃபேக்டர் வந்து லீடிங் லேக்கிங்னு சொல்கிறோம்ல, அது வந்து எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்? க்ளோஸ் டு 1 அதை வச்சா இல்லை? அதாவது ஒன்று இருந்துச்சுன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டருங்க. ஓகே. ஒன்றும் இல்லை, ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறப்ப மோட்டார்ஸ்னா அதிகமாக இருக்கும். அதான் இண்டக்டிவ் லோடு இல்லையா, அதெல்லாம் ஆமாங்க. பார்த்தீங்கன்னா லேக்கிங்கில் தான் இருக்கும். அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது தான் கெப்பாசிட்டி பேங்க் போடுறோம். இப்போ வீட்டில் எடுத்தீங்களா, என்ன நம்ம பவர் ஃபேக்டர்னா பார்க்க மாட்டாங்க, எல்லாம் ரெசிஸ்டிவ் லோடு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ம். ஓகேங்களா, லைட்டு இந்த ஃபேனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பவர் ஃபேக்டர் அது அவ்வளோ இருக்காது. ரெசிஸ்டிவ் லோடு இண்டக்டிவ் லோடு ரெண்டும் சேர்ந்தா கம்மியாக தான் இருக்கும். அதே பெரிய இண்டஸ்ட்ரியல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோட்டர்னா அதிகமாக இருக்கும். இண்டக்டிவ் லோடு வந்து அதில் வந்து உங்களுக்கு ரியாக்டிவ் பவர் அதிகமாக இருக்கும். அதை ரெடியூஸ் பண்ணணும். ரியாக்டிவ் பவரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அந்த லேக்கிங்கே லீடிங் பண்ணுறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்க. அந்த இது புரியுதா உங்களுக்கு? சிம்பிளாக தெரியுதா எப்படின்னு? இல்லை புரியுது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சொல்லுங்க கார்த்தி. கார்த்திக், வீரமணி, ஆ டவுட் ஏதாவது டவுட் இருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க. சார் ஓகே சார், ஓகே நான் சார், ஃபோன் பண்றேன். ஓகே சார். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் போடுங்க. ஓகே சார், ஓகே. ஓகே வீரமணி. ஓகே கார்த்திக், ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். வீரமணி. ஓகே சார். உதய் பிரகாஷ் கேட்டீங்க? ஓகேங்க சார். ஓகே உதய். சார் இப்போ பார்த்துக்கோங்க, இது வந்து சொல்லியாச்சு ஆல்ரெடி, கிலோவாட்டு. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பவர் ஃபேக்டருக்கு, அதாவது பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இதோட இப்போ பவர் ஃபேக்டர் கேவிஆர் வந்து நம்ம கம்மி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டர் ஆட் பண்ணா என்ன ஆகும்னா, இப்போ இந்த ஏரியா வந்து கெப்பாசிட்டர்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு கெப்பாசிட்டர் ஆட் பண்ணிட்டீங்க இந்த ஏரியாவில், அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இந்த இது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும், ரெக்கார்டிங் இது கரெக்டுங்களா? கெப்பாசிட்டர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கேவிஆர் வந்து குறைஞ்சிரும். குறையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இவ்வளோதான் வந்து ரெக்கார்ட் ஆகுறது. அப்போ பழைய கேவியை விட பார்க்கும்போது இந்த கேவியை உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஆமாங்க. இப்போ கம்மியாக இருக்கனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பிளான்ட்டில் ஒரு 5000 MVA கேவிஏ டிமாண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில டைம் உங்களுக்கு அதிகமாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும், டிமாண்ட் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே. அதுக்காக தான் நம்ம இந்த கேவிஆர் வந்து குறைக்கிறோம். அதாவது கெப்பாசிட்டன்ஸ் ஆட் பண்ணி கேவிஆரை குறைக்கிறோம். கேவிஆரை குறைக்கிறனால நமக்கு பெனிஃபிட் என்ன கிடைக்குதுன்னா, மேக்ஸிமம் டிமாண்ட் ஆகாமல் வித்தின் த டிமாண்டுக்குள்ளே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க, புரியுது. அதோட ஃபார்முலாஸ் தான் இது. கேவிஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிலோவாட் ஸ்கொயர் ப்ளஸ் கேவிஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்கா. அப்படி மூர்த்தி சார், நீங்கள் அந்த வீடியோ ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டட் பாருங்கள், இந்த ஃபார்முலா எப்படி வரும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காரு. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா